ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சால்மன் ஃபிஷ்ஷில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அது எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். சால்மன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. அதனால் ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எது தேவையோ எவ்வளோ தேவையோ நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். நைஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நைஃபோட ஹெல்ப் வச்சு நம்ம இந்த ஸ்கின்னையும் ஃப்ளஷையும் கொஞ்சம் இப்படி நம்ம கீறி விட்டோன்னா இது தனியாக வந்துடும். ஸோ நமக்கு ஃப்ளஷ்ஷு தனியாகவும் ஸ்கின் தனியாகவும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிடலாம். ஃபிஷ்ஷோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மாலாக வேண்டாம், மீடியமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மாலாக இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணும் பொழுது உடஞ்சிடும் ஃபிஷ்ஷு. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீசஸை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபிஷ்ஷில் மஞ்சள் தூளும் உப்பும் நல்லா இதுவாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாட்டரையும் ஆட் பண்ணிவிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 minutes அப்படியே விட்டுடலாம். அப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. ரன்னிங் வாட்டரில் ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம். கப்பில் இது வெறும் சில்லி பவுடர் 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது டிக்கா தந்தூரி மசாலா. இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கும். இதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த டிக்கா பவுடர் இந்த ஃப்ரைக்கு போடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது பரவாயில்ல, விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு எல்லா ஃபிஷ்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வைங்க.
பார்க்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும் இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். பிளேட்லாம் போட வேண்டாம், ஓப்பன் ஏர்லேயே இருக்கட்டும். அப்படியே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அந்த கேப்சிகமும் ஆனியனையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். ஆனியனும் அதே மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கேப்சிகம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியனும் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், அதனால் போட்டுட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். போதும், ஃப்ரை ஆனது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆனியனையும் கேப்சிகத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் தவாவில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், இல்லைனா தீஞ்சிடும் ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி போடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 சைடும் நம்ம திருப்பி போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகமை மேலே போட்டுடலாம். இது மேலே கொஞ்சமாக பெப்பரை தூவி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதும். போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய கரண்டியாக இருந்தால் ஃபிஷ்ஷெலாம் உடஞ்சிடும். அதனால் ஸ்பூனில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஃபிஷ்ஷோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறுமையாக. இது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதனால் ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து ரொம்ப டேஸ்டியாகிடும். இந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனியன், கேப்சிகம், ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
சால்மன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அதாவது ஃபேட்டில் வந்து குட் ஃபேட் அண்ட் பேட் ஃபேட்னு 2 இருக்குது. குட் ஃபேட் இருக்கிற ஃபுட்டை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷரோட லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ் ஹெல்ப் பண்ணுது. சால்மன் ஃபிஷ் சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம இதை வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் இருக்குது. சால்மன் ஃபிஷ்ஷை நீங்களும் இதே மாதிரி வாங்கி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சுட சுட அப்படியே சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.